வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. ஆனால் திறமையும் அது அளப்பரிய டேலண்ட்டும் பொருந்திருக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எந்த அளவுக்கு ஷைன் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பெரிய எக்ஸாம்பிளாக தான் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸில் ஒளிபரப்பாயிட்டு வர அந்த ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அபிஷேகா அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தை அதை நிரூபித்து காட்டியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பின் மூலமாக இன்றைக்கி பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸாக அவங்க கொடுத்துட்டு வராங்க. நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு அவங்களுடைய மிகப்பெரிய கனவு ஒன்று நிறைவேறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நீண்ட நாள் கனவான இளையராஜா சாரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. லாஸ்ட் ரவுண்டில் அவங்க இளையராஜா சாரோட பாட்டை எடுத்து பாடி ரொம்ப சூப்பர்பாக ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, சைந்தவி மேம் ஆகட்டும், ஸ்வேதா மோகன் மேம் ஆகட்டும், இல்லை எஸ்பிபி சரண், ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எழுந்து நின்று கிளாப் பண்ணது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கொடுத்து அவங்களுக்கு அவ்வளோ பிளெஸிங்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. எப்பவும் போல் ஸ்ரீனிவாஸ் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சொல்கிறது தான் அபிஷேகா, நீ ஒரு காட் கிஃப்டட் சைல்டு தான். ஏன்னா ஒரு குழந்தைகிட்ட இருந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த வகையில் இளையராஜா சாரோட பாடலை நீங்கள் கையாண்ட விதம், பாடின விதம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பர்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் சாரே ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைந்தவி மேம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு விஜய் ஆண்டனி சார் சொன்னது உண்மைதான். ஏன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி குழந்தைங்க பண்ணுற இந்த மாதிரி சாதனைகளை பார்க்கும்போது நாங்களாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் இவ்வளோ நாள் சங்கீதம் கற்றுக்கிட்டு பண்ணின கான்சர்ட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ஆல்பமாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. காட் பிளஸ் யூ கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைந்தவி மேம் சொன்ன மாதிரியே அபிஷேகாவுக்கு இளையராஜா சாரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் மூலமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் இளையராஜா சாரை அவங்க கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அந்த கர்ணன் படத்தோட பாடின பாட்டான கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடல் மூலமாக அவங்க ஒவ்வொரு நைட்டில் வைரல் ஆனாங்கல்ல. அது மட்டும் கிடையாது, நம்ம விஜய் ஆண்டனி சார், தனுஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்னைக்கு அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்காங்க. மேபி அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக இளையராஜா சார் தருவாங்க. இல்லை என்ன மாதிரி அவங்கக்கிட்ட பேச போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்றைக்கி சரிகமபா சீசன்லேயே ரொம்பவும் ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.